தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஷோல்டர் லூஸ் பற்றி, நம்ம கழுத்து லூஸ் பற்றி, இந்த கொக்கி பீஸ் லூஸ் பற்றி, இது நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம், நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ இதை சார்ந்த இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக நம்ம ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ பல நாளாக அவங்க கேட்டுட்ருக்காங்க. அது என்னென்னா, ஸோ நான் என்ன தான் பண்ணாலும் இந்த ஷோல்டர் லூஸோட அமைப்பு மட்டும் மாற மாட்டேங்குது. இது என்னன்னே தெரியல. அதற்கப்புறமா நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் அவங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. ஸோ இது செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்க என்ன ஃபால்ட் சொன்னாங்கன்னா நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். பட் இந்த ஷோல்டரை இப்படி கீழே வருது, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதாவது நான் எப்போவுமே கொஞ்சம் ஃபிட்டாக, அதாவது கிச்சன் இருக்கிற மாதிரி தான் ப்ளவுஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸை நான் சொன்னேன். பட் அதை அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்மையில் சிறப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ளவுஸில் அந்த ஷோல்டர் ஃபாலிங் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ட்ரிக்ஸ் சொன்னனோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். அது என்னென்னா, ப்ளவுஸில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலிங், இந்த ஷோல்டர் ஃபாலிங் ஏற்படுத்தும். அது என்னங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் சரியாகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட புதிய முதல்வராக பொறுப்பேற்றக்கூடிய நம்ம அண்ணன் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்ந்து, நம்ம டீம் சார்ந்து அவங்களுக்கு மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அவங்க மூலிமா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அவங்களும் அதை தான் பேசினாங்க, நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் அனைத்தும் வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் உண்மையிலே நிஜத்தில் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ அவர்களுக்கு நம்ம சேனல் சார்ந்து நன்றியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே. இந்த ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் தூக்குறதுக்கு முக்கியமான காரணம் அண்டு கொக்கி பீஸ் மாட்டக்கூடிய இடத்துல ஆம்கோல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த கோடு க்ரீஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, இந்த ரெண்டுக்குமே இந்த சொல்யூஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது என்ன சொல்யூஷன்னா, சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான். சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இதில் நம்ம முன்பாகத்தோட அளவு கரெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். இது அளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். அதாவது முன்பாகத்தோட மார்பு சுற்றுலா சில நேரங்களில் நம்மளே அறியாமல் நம்ம டைட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அது சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வரக்கூடிய ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸில் நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஆம்கோலோட நேர் பகுதி, இந்த ரெண்டு பகுதியும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கிங் நம்ம என்ன தான் வெட்டும் போதே மார்க்கிங் பண்ணி வெட்டியிருந்தாலும் நம்ம தைக்கும்போது கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணி தைக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் இந்த ஒரு முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் சரி பண்ணும் விஷயத்தில் சரி பண்ணும்போது தொடர்ந்து இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இது நல்லா தெரியணும், உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி நான் முன்பாகம் பின்பாகம் அந்த ரெண்டுலேயுமே தனித்தனியாக ஓவர்லாக் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது பாருங்கள், இந்த முன்பாகத்தோட அமைப்பு சைடு ஜாயின் பண்ணும்போது என்ன தான் நம்ம 1.25 இன்ச்சு ஸ்பேஸ் வச்சு வெட்டியிருந்தாலும் சில நேரங்களில் ஆம்கோல் சுற்றளவு எப்படி கரெக்டாக வருதோ அதை மட்டும் பேஸ் பண்ணி தைச்சிருவோம். பட் இந்த பொசிஷன் வரும்போது பாருங்கள், நல்லா கரெக்டாக ஆம்கோலோட பொசிஷன் கரெக்டாக, அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் சைடும் ஜாயின் பண்ணும்போது இடத்துல அந்த முன்பாக்கத்தோட க்ரீஸ் மட்டும் லேசாக நான் இழுத்து விட்டுருக்கேன், ஓகேங்களா? நான் மார்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மார்க் பண்ணக்கூடிய அளவு தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸு. ஸோ அந்த சகோதரி செஞ்சு பார்த்த அந்த ட்ரிக்ஸு. இப்போ முனிக்கை லூஸு. இப்போ நான் இதை சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஓவர்லாக் தனித்தனியாக போட்டிருக்கேன் இல்லையா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியுங்கிறக்காண்டி ஓவர்லாக் போட்டிருக்கேன், பட் இந்த மாதிரி தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு இதையே நீங்கள் நேர்படுத்திக்கணும். அதாவது நேர்படுத்திக்கணும் அப்படின்னா, முன்பாகத்தோட அளவு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸோட அளவு கரெக்டாக, அதாவது கீழே பட்டி வரக்கூடிய இடத்துலையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரக்கூடிய இடத்துலையும் ஆம்கோல் பகுதி முடியக்கூடிய இடத்துலையும் கரெக்டாக ஒரே அளவாக தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அளவு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு மேலே அந்த ஷோல்டர் ஃபாலிங் விஷயம் கண்டிப்பாக வரும். நான் வந்து இதில் நிறைய விஷயங்களில் நான் சொன்ன விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த முன்பாகமும் பின்பாகமும் ஒரு போல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபாலிங் வர்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு முன்பாகத்தையும் பார்க்கலாம். இந்த ஒரு முன்பாகத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோலோட அளவு நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது சில நேரங்களில் இந்த ஆம்கோல் பகுதி தையல் கொஞ்சம் டைட்டாகி க்ரீப் ஆகி கொஞ்சம் இதாகிடும். அதனால் கூட அந்த டைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தையலை நம்ம இழுத்து ஒடிச்சு விட்டுக்கணும். அதற்கப்புறமா திரும்பவும் இந்த பகுதி உள்ள இந்த முன்பாகத்தையும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செய்யாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ என்னதான் நம்ம அளவுகள் கரெக்டாக நம்ம வெட்டினாலும் தைக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது நம்ம தெரியல. பட் தெரியலைன்னா இந்த ஒரு விஷயமும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் ஆம்கோல் சுற்றளவு, அதாவது கையில் உள்ள ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணிக்கணும். 2 கையினா 2 கையும், அதாவது வலது கையினா வலது கைக்கும் இடது கைனா இடது கைக்கும் உள்ள ஆம்கோல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு வலது கையோட அளவும் இடது கையோட அளவும் மாற்றங்கள் சில நேரங்களில் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் 2 பக்கமும் ஒரே அளவாக நீங்கள் அளவு பிடிச்சிங்கன்னா அது கூட உங்களுக்கு ப்ளவுஸ் மார்பு சுற்றளவு டைட்டாகி என்னதான் ஃபிட்டிங்காக போடக்கூடியவங்க ரொம்ப ஓவர் டைட்டாகி அதன் மூலியமாக கூட உங்களுக்கு ஷோல்டர் சிட்டிங் ஆகாமல் கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், இதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராதுங்கிறத நான் 100% ப்ராமிஸாக சொல்கிறேன். ஸோ அனுபவபூர்வமாகவும் சொல்கிறேன். ஓகேங்களா? உண்மையில் அனுபவிச்சனால தான் சொல்கிறேன். சொல்லி செஞ்சு அதன் மூலிமா ஒரு நல்ல பலன் வந்திருக்கு. அதனால தான் திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் இது சேர்க்குறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. மேலும் ஷோல்டர் ஃபாலிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த ப்ளவுஸ் நாங்கள் இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இதற்கப்புறமா இந்த ப்ளவுஸோட பொசிஷன் எப்படி வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் பார்க்கும்போது அந்த பொசிஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி அளவுலாம் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி தைச்சி முடிச்சிட்டேன். சைடில் வரக்கூடிய அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த அளவு எல்லாத்தையும் 2 பக்கமும் ஒரே அளவை நேர்கோடு பண்ணி தைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸை திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு பொசிஷன், ப்ளவுஸோட பொசிஷன்னா இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ளவுஸோட அமைப்பும் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், நார்மலாக கொக்கி பீஸ் ஐ பீஸ் நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு இந்த ஆம்கோலோட அளவு கரெக்டாக இந்த மாதிரி வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் கூட ஒரு ப்ளவுஸோட அமைப்பு நிச்சயமாக நல்ல விதமாக கொண்டு வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அமைப்பு சூப்பராக இருக்குங்களா? நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லி காட்டின இந்த விஷயத்தை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.